இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஹைவேயுமே போட சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குமே அந்த இடத்தோட மினிஸ்டருமே வந்து பாப்பாங்க. அப்ப ஜேசிபி வச்சு குண்டு தோண்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு எலும்பு கூடமே கிடைக்கும். அதை பார்த்த மினிஸ்டருமே ரொம்பவே பயப்பட்டு இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்த எல்லாமே மீடியால கவர்மெண்ட்ல இந்த ஹைவே வர்றதுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அதே இடத்துலயுமே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயுமே காணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயுமே ஒரு போலீஸா இருக்கான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் ஆகியுமே இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவனா இருக்கான். அப்படி இருக்க நம்ம ஹீரோட ஒய்ஃப்மே 10 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரெக்னன்ட்மே ஆகியிருப்பாங்க. நம்ம ஹீரோயுமே தன்னோட ஒய்ஃபை பக்கத்துல வச்சு பாத்துக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ முஸ்லீம்லயும் நம்ம ஹீரோ போலீஸ்னாலையும் அந்த ஊர்ல இருக்க யாருமே நம்ம ஹீரோக்குமே வீடு கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே நம்ம ஹீரோமே போலீஸ் ஸ்டேஷன்லயே நான் தங்கிக்கிட்டேன்னு சொல்றான். அப்படி இருக்க அன்னைக்கு நைட்டுமே எல்லாருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க. புதுசா வந்து ஹைவே கேஸ் யாரு கிடைக்குமோன்னு இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோட ஸ்டேஷனுக்கு அந்த ஊர்ல இருக்க எஸ்பியுமே வந்து நம்ம ஹீரோட்ட உன்னோட பழைய ரெக்கார்ட்லாம் நான் எடுத்து பார்த்தேன், நீ எல்லா கேஸையுமே நல்லா சால்வ் பண்ணிருக்கான், புதுசா அந்த ஹைவே கேஸையுமே நீயே எடுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோமே நான் சஸ்பெண்ட்ல இருக்கனால இந்த கேஸ் எடுத்தா எந்த பிரச்சனை வந்தாலுமே என் மேல வந்துடும் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட எஸ்பியுமே எந்த பிரச்சனை வந்தாலுமே நானே இதெல்லாம் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோமே அந்த ஹைவே கேஸையுமே எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கூட போலீஸ் ட்ரைனிங்ல இருந்த ராமன் ஒரு ஆளையுமே கேட்டு வாங்கிடுறான்.